கிருதினஹ சிரசா சமுத்வஹந்தஹ கதிசித் கேசவ பாதுகே ரஜஸ்தே ரஜசஸ்தமசோபி தூரபூதம் பரிபஷ்யந்தி விஷுத்தமேவ சத்வம். கேசவ பாதுகே, கேசவன் நாராயணனுடைய பாதுகையே, கதிசித் கிருத்தினஹ, யாரெல்லாம் ரொம்ப ரொம்ப ஃபார்ச்சுனேட்டோ, யாரெல்லாம் ரொம்ப லக்கியோ, யாரெல்லாம் பூர்ணானுகிரகம் பெற்றவர்களோ, சமுத்வஹந்தஹா, நிறைய வசத்தியா இருக்கக்கூடிய உம்மேல இருக்கக்கூடிய பக்தியை சுமந்து கொண்டு வருகின்றார்கள். ரஜஹா, ரஜஸ், சிரசா, அந்த ரஜஸ தன் சிரச தாங்கரா, பரிபஷ்யந்தி, அதாவது ரொம்ப சந்தோஷப்பட்டு இதை பார்த்துட்டே வரா. சத்வம் ஏவ, சத்வம் ஏவ ஞாபகம் வச்சுங்கோ. இல்ல கொஞ்சம் ஸ்லேடையா இருக்கு, இது சம்ஸ்கிருதத்துல இருக்கக்கூடிய நயம். 3 குணங்கள் உண்டு, சத்வ ரஜோ தமோ குணங்கள். சத்வம்ங்கிறது பொதுவாக நல்ல குணம்பா, சாந்தமாக இப்போ உட்காந்து கேட்டுட்டு இருக்கோம் பாருங்க. இப்போ வந்து ஒரு 40-45 நிமிஷம் எடுத்து கொஞ்ச நாள் யாருன்னு ஒரு கோவம் வரும் பாருங்க. இது இன்னைக்கு முதல் நாளே இவ்வளோ விழுத்து அடிக்கணுமான ஒரு கோவம் வருது பாருங்க. அப்போ கொஞ்சம் ரஜஸ், அப்படியே கொஞ்சம் டயர்டாக இருந்தால் ஒரு அசதி வருது பாருங்க, தமா. அவ்வளோ மாற்றி மாற்றி இதே தான். இந்த இடத்துலேயே நம்ம சத்வ ரஜோ தமோ குணங்கள் புரிஞ்சுக்கலாம். ஆனால் ஸ்ரீவைகுண்டம்ங்கிற பரமபதம் வந்து சத்வகுணமே வடிவெடுத்த லோகம். ஆனா அந்த சத்வ குணமே வடிவெடுத்த லோகம், சுத்த சத்வம், அப்பேற்பட்ட உலகத்துக்கு செல்வதற்கு வழி என்ன? பெருமாள் பாதுகையிலிருந்து புறப்பட்ட ரஜஸ். நான் உங்களுக்கு 3 சொல்றது. ரஜஸுக்கு 2 அர்த்தம் உண்டு, ஒன்னு குணம், இன்னொன்னு பொடி. அதை எப்படி யூஸ் பண்றாரு பாருங்க. சத்வகுணமே நிறைந்த வைகுண்டத்துக்கு போறதுக்கு பெருமாளுடைய ரஜஸ் தேவைப்படுறது. உங்களுக்கு அந்த ஸ்லேட்டை புரியுறதோ? அதனால இந்த இடத்துல சொல்றார், பரிபஷ்யந்தி சத்வம் ஏவ, பரமபதம் சத்வகுணமாவே இருக்கு. விஷுத்தம் தூராபூதம், அடுத்தது ரஜசஹா, அந்த ரஜோகுணம். தமசோபி, அடுத்தது இந்த ரஜஸ் வந்ததுன்னா சத்வமும் கிடைச்சிடும், தமசும் போயிடும். அம்பஸ்ய பாரே புவனஸ்ய மத்தியே தமச பரமோதாத்தா சங்கச்சக்கர கதாதரஹான்னு மண்டோதரி எடுக்கிறா. தமசுனா இருட்டு, இருளும் போகி வெளிச்சமும் கிடைக்கும், அஜ்ஞானமும் போகி ஞானம் கிடைக்கும், சத்துவகுணமே வடிவெடுத்த ஒரு விஷயம் கிடைக்கும். எப்படி? இந்த பாதுகையோடு சம்பந்தம் பெற்ற ரஜஸ் நம்ம மேல பட்டுடுத்துனா அப்படின்னு எடுக்கிறார். இது ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். அடுத்தது, அதிகம் பதமாஸ்ருதோபி வேதாக பிரயதோ ரங்க துரீண பாதரக்ஷே அபிவாஞ்சதி சங்கமம் பராகைஹி அபிஜாதைஸ்தவ தேவி நாபிஜாதஹ. ரங்கதுரீண பாதரக்ஷே, ரங்கநாதனுடைய பாதரக்ஷையே. அடுத்தது, ஆஸ்ருதோபி, யாரெல்லாம் உன்கிட்ட வந்து உன்னை ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு அதிகம் பதம், உயர்ந்த இடத்தை நீ கொடுக்குற. நாபிஜாத்தாக, என்ன அழகான வார்த்தை பாருங்க, நாபிஜாத்தாக ந அபிஜாத்தாக. அதாவது இன்னொருத்தருக்கு யாருக்கோ நீ அபிஜாத்தாக கொடுக்காம ந அபிஜாத்தாக கொடுத்துருக்க. எதுன்னர் வேதாக, வேதான பிரம்மான்னு அர்த்தம், வேதன்னு சொன்னா பிரம்மன்னு அர்த்தம். பிரம்மாவுக்கு ந அபிஜாத்தாக ஞாபகம் வச்சுங்கோ. இந்த ந அபிஜாத்தாக சேர்த்தா என்ன வரும்? நாபிஜாத்தாக. பிரம்மா எங்கேன்னு பிறந்தார்? நாபியிலேருந்து பிறந்தார். அப்ப நாபி ஜாத்தாக, நாபியிலேருந்து பிறந்தவர் பிரம்மா. ஆனா பெருமாளுடைய பாதுகா தூளியை சேவிக்கக்கூடிய வாளுக்கு நாபிஜாத்தாக இருக்காதான். ஏன்னா அபிஜாதம்னா வசதி, ந அபிஜாதம்னா வசதி இல்லை. வசதி இல்லாத இடத்த பாதுகா தேவியை சேவிக்கிற வாழ்க்கை கிடைக்காதான். அப்ப பிரம்மாவுக்கு நாபிஜாத்தன், ஆனா நமக்கு அபிஜாத்தம், நல்ல இடமா கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. நாபிஜாத்தாக வேதாக பிரயாத்தாக அபிவாஞ்சதி, அதை ஏற்றுக்கொண்டு சங்கமம் தவ அபிஜாதைஹி பராகைஹி, அந்த பொடியானது எப்படி நமக்கு மார்கதர்ஷனமா இருக்கோ, அந்த பொடி, எந்த பொடியானது நமக்கு நல்ல அபிஜாதம், நல்ல குடிப்பிறப்பை கொடுக்குமோ, பிரம்மாவை காட்டிலும் கொடுக்குமோ, அந்த அந்த பொடியை நான் வணங்குகின்றேன், அந்த பொடிக்காக பிரார்த்திக்கின்றேன். அடுத்தது 8வது ஸ்லோகம். சுத்த சத்வ வபுஷைவ பக்த்யா பாதுகே விரஜசௌ ஹரிபாதௌ அஸ்து கிம் புனரிதம் ரஜசா தே சுத்த சத்வமயதா மனுஜானாம். என்ன எடுக்கிறார்? பாதுகே, பெருமானுடைய பாதுகையே, ராமனுடைய பாதுகையே, பவத்யா, உன்னால், சுத்த சத்வ வபுஷா, சுத்த சத்துவம், சத்துவகுணமே வடிவெடுத்த திருமேனி, ரஜோகுணம் தமோகுணம் கலக்காத திருமேனி. எவனுடைய திருமேனிக்கு? ஹரி பாதவ், பெருமாளுடைய 2 பாதங்கள். விரஜசௌ, எது வி ரஜசௌ, வி ரஜசௌனா எது ரஜஸ் இல்லாம இருக்கோ, அஸ்து ரஜசா,
அந்த பாதத்துக்கு ரஜஸ் இல்லாம இருக்கு. ஞாபகம் வச்சுங்கோ, பெருமாளுடைய பாதத்தோடு ரஜஸ் சம்பந்தம் பெற்றதல்ல. ஏன்னா பெருமாளுக்கு தான் ரஜஸ் குணம்ங்கிற குணமே இருக்காது, சத்துவகுணம் தான் இருக்கும். ஆனா பெருமாளுடைய பாதத்தை ரஜஸ் இல்லாமல் ஆக்குவது பாதுகை. ஏன்னா டஸ்ட் எல்லாம் பாதுகைக்கு வந்துடுறது. அப்ப அந்த பாதுகையிலேருந்து வரக்கூடிய டஸ்ட் நமக்கு சத்துவகுணத்தை கொடுத்துரும். சுவாமி நீங்க புரியணும்னு உபன்யாசம் பண்றீங்களா, புரியப்படாதுன்னு பண்றீங்களா? அவர் அப்படி எடுத்திருக்கார். அதனால விரஜசௌ ரஜஸ் இல்லாமல் ரஜசா, அடுத்தது சுத்த சத்வமய, அடுத்தது தமோகுண மனுஜானாம் இதம் புனஹா கிம். தமோகுண மனுஜானாம், தமோகுணம் நிறைந்த மனிதர்களுக்கு பாதத்துக்கு ரஜஸ் சேர்க்காத, தன்னிடத்தில் ரஜஸை கொண்ட பாதுகாதேவி நமக்கு சுத்த சத்வமயமான பகவானுடைய பெருமை காண்பிக்கிறாளே அப்படின்னு 8வது ஸ்லோகத்தில் எடுக்கிறார். தத்ரஜஸ்தவ தனோதி பாதுகே மானசான்ய கடினானி தேஹினாம் பிரஸ்தஸ்தரஸ்ய பதவி கதஸ்ய யத் வியாச்சகார முனி தர்மதாரதாம். பாதுகே ரஜஹா, அந்த பொடியானது, தவ உன் பாதத்திலிருந்து புறப்பட்ட அந்த பொடியானது, எது வியாச்சகார, எது மறுபடியும் ரெஸ்டோர் பண்ணப்பட்டதோ, எது மறுபடியும் அதே இடத்துல வைக்கப்பட்டதோ, பிரஸ்தரஸ்ய ஒரு கல்லால், பதவி கதஸ்ய வழியில் சென்ற கல்லினால், தர்மதாரதாம், தர்மதாரதாம் வைஃபுட். அதாவது யோசிச்சு பாருங்கோ, அகல்யாவுடைய எபிசோட்ல ஒரு சூக்ஷ்மமான விஷயம் இருக்கு. பொதுவாக நாடகங்கள் ரச்சனை பண்ணக்கூடியவா இந்தியன் ஆடியன்ஸோட சைக்கியை தெரிஞ்சு என்ன பண்ணிடுவானா, இந்திரன் மேல முழுக்க பழிய போட்டுருவான். ஆனா வால்மீகி அப்படி சொல்லல. இந்திரன் தவறு இழைத்தான், தவறு இழைத்த பொழுது அகல்யாவும் இவர் கௌதமர் அல்லன்னு தெரிஞ்சுதான் தவறு செய்தாள். ஸோ தேர் ஹேஸ் டு பி அ பிளேம் ஆன் அகல்யா. அப்ப சரி, அவ பண்ணிவிட்டா, அப்புறம் அவரும் விட்டுட்டு போயிட்டார், சாபம் கொடுத்துட்டார், கிளம்பி போயிட்டார். அப்புறம் லைஃப்ல வந்து ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வழியே இல்லையா, தப்பு பண்ணவாழல்ல, எல்லாரையும் நம்ம வெறுத்துட்டே இருந்தோம்னா அப்படியே எப்படி அப்படின்னா, அவள் அந்த தவறு செய்த, தவறு இழைத்த அகல்யாவானவள் பிராயஷ்சித்தம் மேற்கொண்டாள். முதல்ல நம்ம பண்ணதை தப்புன்னு நினைக்கணும். அது பல பேருக்கு அந்த எண்ணமே வராது. தப்புன்னா, ஆமா நான் தப்பு பண்ணேன், ஏன் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்பா. இல்லை சுவாமி தப்பு பண்ணிட்டு இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் பிரயோகம் பண்ணலாம், அப்படிதான் நான் பண்ணுவேன். அப்போ முதல்ல நம்ம பண்ண தப்புன்னு ஒத்துக்கணுமே, அதுதானே ஃபர்ஸ்ட் லெவல். அப்புறம் நம்ம பாயசித்தை இந்த கோவிலில் போய் திருமஞ்சனம் பண்றது, அதுல அர்ச்சனை பண்றதெல்லாம் பார்த்துக்கலாம். முதல்ல தப்பு அவ உணர்ந்தாள். அதுதான் அகல்யா கிட்ட இருக்கக்கூடிய பெரிய விஷயம். She first realized that it was a mistake. When she has realized truly that it is her mistake, Rama said, it is high time Gautama that you accept her. இப்ப அக்செப்ட் பண்ணிக்கும் போது ராமருடைய வார்த்தை என்னன்னா, நீ உன்கிட்ட அவ பத்னியா இருக்கும்போது எந்த பாவனத்துவம் அவகிட்ட இருந்ததோ அதே பாவனத்துவம் தான் இப்பவும் இருக்கு. எப்போது என் பாதுகா தூளி அவ மேல பட்டதோ, இந்த ஆங்கிலத்துல ஒரு ரிவர்ட் வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? REVERT. ஏதாவது ஒரு எங்க இதை ஜாஸ்தி யூஸ் பண்ணுவோம்? இப்ப மெயில்ல அடிக்கும்போது ஐ வில் ரிவர்ட் பேக். இது வந்து ரென் மார்டின்னு மகான்கள் அவள்லாம் வந்து நிறைய பூர்வ ஜென்ம புண்ணியம் பண்ணிக்கக்கூடியவா. அவ என்ன சொல்றான்னா, இப்படி பண்ணிட்டோன்னா நீங்க என்ன அர்த்தம் சொல்ல வந்தீங்களோ அதுவே இல்லை. இது நீங்க ரிவர்ட் பேக்னா என்ன சொல்ல வந்தீங்க? அவர் ஏதோ கேள்வி கேட்டிருக்கார். நீங்க வந்து ஐ வில் கெட் பேக் டு யூ, அதானே அர்த்தம் நீங்க சொல்ல வந்தீங்க. அதுவே இதுல இல்லை. ரிவர்ட்னா when an object goes from position A to position B and you say revert, now it has to go back to position A. அவ்வளவுதான். ரிவர்ட் பேக்னு வேற நம்ம சொல்லிடுறோம். ஏற்கனவே ஒரு குழப்பம் இல்லையா? ரிவர்ட் பேக் அப்படின்னா பதில் சொல்ல மாட்டேன்னு ஒரு அர்த்தம். நான் சொல்றது புரியுறதோ? அதனால ஐ வில் கெட் பேக் டு யூ, ஐ வில் ரைட் டு யூ, அது எங்கேருந்து இந்த ரிவர்ட் வந்ததோ. ஆனா இவர் ரிவர்ட் ஆயிட்டா, நம்ம மெயில் ஆறுதோ இல்லையோ, அகல்யா ரிவர்ட் ஆயிட்டா. ராமர் என்ன சொல்றார்? she was in position A when you were living with her Gautama. Because of my padukas padaduli, she has reverted to what state she was. நீ நடுவில் இந்த கொஞ்சம் பக்கம் காணவில்லை, இந்திரனோடு இருந்தாலே, இந்திரன் நினைத்தாலே, அந்த பக்கமே இல்லை. இப்போ கம்ப்ளீட்லி erased, ட்ரிம் ஆயிடுத்து. அவ she is back to that because of my padukaduli. அதனால சொல்றார், தர்மதாரதாம் கௌதம தனோதி மானசானி, மனசால, தேகினாம்
அந்த இடத்துல என்ன சொல்றாரு, அகடினானி. அகடினானின்னு சொன்னா எது கடினமா இல்லையோ, ஹார்டா இல்லையோ, ஃபைன் டஸ்ட். அவ கல்லா இருந்தானே வச்சுக்கோ, கடினமா இருக்கக்கூடியவ மேல அகடினமா இருக்கக்கூடிய பொடி பட்டு அவள் மறுபடியும் தர்மதாரை ஆயிட்டா, சுத்தமாயிட்டா. அப்படின்னா ஃபார் எவ்ரி ஹியூமன் பீயிங் there is a way where we can correct ourselves and become better human beings, not the same, better. அதுக்கு ஒரு வழி நிறைய பிராயஷ்சித்தம் அது இது பண்ணாலும் பெருமாளுடைய பாதுகாதூளிங்கிறது அவ்வளவு வசதி. அப்படின்னா எல்லாருக்கும் திருந்தக்கூடிய வாய்ப்புண்டு. அதனாலதான் ராவன் வந்து இன்று போய் நாளை வரலாம்னு சொல்லி அமிச்சார். நீங்க ஒரு ராத்திரியிலையாவது எங்கேயாவது கோவில்ல போய் பாதுகாதொழி சடாரிலாம் வாங்கி போ ராவணா, ஏதாவது கொஞ்சம் நகரதான் பார்க்கலாம். அட்லீஸ்ட் யூ கேன் சேவ் மீ ஃப்ரம் த பழி தட் ஐம் கோயிங் டு கில் சம் ஒன். ஏன் நீயும் பழைச்சு போயேன், உன்னை வச்சு நான் உன்னை கொண்டு நான் என்ன சாதிக்க போறேன்? இப்போ ராவணனை கொன்றவன் ராமன் வச்சு என்ன பண்ண போறேன்? திருந்தி வானர், அது திருந்தி வரல, அதனால போறோம், இந்த 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 லோகத்துல தங்க வேண்டியவன் அல்லவே நீ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார். சரி, இப்போ கடைசி ஸ்லோகம். இப்போ நல்லா கொஞ்சம் புன்முறுவலோடு இருக்கலாம். நல்ல விஷயம் சொல்லியாச்சு. ஒரு நல்ல விஷயம்லாம் கேட்டால் உடனே புன்முறுவல் இருக்க வேண்டும். ரங்கே ஷயஸ்ய புருஷஸ்ய ஜகத் விபூத்தியை ரத்யா பரிக்கிரம விதௌ மணிபாதரக்ஷே சீமந்த தேசமனவத்ய சரஸ்வதீனாம் சிந்தூரயந்தி பவதி சரிதாக பராகாக அப்படின்னு எடுக்கிறார். ரொம்ப அழகான ஒரு வார்த்தை வருது. இதெல்லாம் ஒரு மகாகவிக்கு உண்டான ஒரு தனித்தன்மை. வாட் டு யூஸ், வென் டு யூஸ் அண்ட் ஹவு டு யூஸ், இதெல்லாம் அந்த வார்த்தை வரும் பாருங்க. அதெல்லாம் தேசிகனுக்கு ஹைகிரீவருடைய கட்டாட்சம். மணிபாதரக்ஷே, மணிகள் பொருந்திய பாதுகையே, பராகஹா அந்த டஸ்ட், சரிதாக உருவாக்கப்பட்டது, பவதி உன்னால், விதௌ ரத்ய பரிக்கிரமா நீ ஸ்ரீரங்கத்துல பவனி வரும்போது, இப்பெல்லாம் ராமாவதாரம் அது இதெல்லாம் போய் இப்போ ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டார். ஸ்ரீரங்கத்தை இப்போ ஆரம்பிச்சுடுமே, ஜனவரி 10 வைகுண்ட ஏகாதசின்னா பகல் 10 ஆரம்பிச்சுடும், ஜனவரி 1. ஏன்னா முதல் நாள் திருநெடுந்தாண்டங்க சேவிச்சுட்டு அப்புறம் திருமொழி திருநாள்னு ஆரம்பிச்சுடுவா. உங்களுக்கு தெரியும், வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின 10 நாள் திருமங்கை ஆழ்வாருடைய பிரபந்தமான பெரிய திருமொழியை சேவிக்கணும். ரொம்ப வசத்தியான நாள், திருமொழி திருநாள் அப்படின்னு பேர் இருக்கு. அதுக்கும் முன்னாடி என்ன பண்ணிடுவான்னா, முதல் நாள் வந்து திருநெடுந்தாண்டகம் அரையர் சேவையில பண்ணி காமிப்பா. எல்லாரும் யார் ஸ்ரீரங்கத்துக்காரா இங்க இருக்கணும், கையை தூக்கிவிட்டா கேள்வி கேட்டுருவார்கள். அதான் திருநெடுந்தாண்டகம்னு ஒரு பிரபந்தம், அது திருமங்கை ஆழ்வார் பாடியிருக்கார். அதுல பட்டுடுக்கும் அயஸ்திரங்கும் பாவை பேனாள் பனிநெடுங்கொள் பள்ளி கொள்ளாள் எத்துற போய் இருக்ககிள்ளாள் அப்படின்னு ஒரு பாசனம். அப்புறம் மைவண்ணன் நறுங்குஞ்சி குழல்பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட மெய்வண்ணன் சிலையாய் இருவராய் வந்தாய் என் முன்னே நின்றாய் கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போரும் அரவிந்தமும் கண்டு மகதே கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன் திருமங்கை ஆழ்வார் பாடுறார். அப்புறம் முளைக்கதிரை குறுங்குடியுள் முகிலை மூவா மூலவும் கடந்து அப்பால் முதலாயன் அலப்படியாறுவதை அரங்கமேய வந்தனனை அந்தனர்த்தம் சிந்தையானை விளக்கொலியை மரதகத்தை திருத்தங்கால் வெக்காவில் திருமாலை பாடக்கேட்டு வளர்க்கதனால் பயம் பெற்றேன் வருகவென்னும் அடக்கிளியை கைகூப்பி வணங்கினாளேன்னு திருநெடுந்தாண்டகம். இதை வந்து முதல் நாள் அரையர் சேவையில காமிச்சிருக்கோம். அப்புறம் வந்து திருமொழி திருநாள் ஆரம்பிக்கும். அதுதான் பகல் 10ன்னு பேர். அது முடியக்கூடிய தருவாய், அதாவது வைகுண்ட ஏகாதசிக்கு முந்தின நாள் சாயங்காலம் பெருமாள் வந்து மோகினி அலங்காரம் பண்ணி வருவர். அப்புறம் வைகுண்ட ஏகாதசி தொடங்கி ரா 10 நடக்கும். பகல் 10 ஆயிடுத்து. ராப்பத்துல திருவாய்மொழி திருநாள்னு பேர். கடைசியா முடியும் போது நம்மாழ்வார் மோட்சம்னு நடக்கும். அப்ப பெருமாள் வந்து நம்மாழ்வாருக்கு மோட்சத்தை கொடுத்து திரும்பி பூமிக்கு அனுப்புவதாக ஒரு ஐதிஹ்யம். அப்போ ஸ்ரீரங்கத்துல பகவான் தோளுக்கினியான்ல ஏறிக்கொண்டு பவனி வருவார். நல்லா ஊரை பிரதட்சிணமா வருவார். வரும்போது இங்க என்ன சொல்றார், இந்த இடத்துல விதௌ ரத்ய பரிக்கிரமா புருஷஸ்ய பரமாத்மாவினுடைய ரங்கே ஷயஸ்ய ரங்க விமானம் ஜகத் விபூத்தியை, எது ஒண்ணு உலகத்தின் க்ஷேமத்துக்காக நடந்ததோ, சிந்தூரயந்தி அந்த பெருமாள் ஊர்ல பவனி வரும்போது அந்த பொடி பறந்து வருது இல்லையா, ஊர் மக்கள்லாம் எடுத்துட்டு சிந்தூரயந்தி சிந்தூரம் போல். சிந்தூரம்னு சொன்னா குங்குமம். நீங்க பெங்கால் பக்கம்லாம் போனேன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு ஒரு அரை இப்படி அந்த குங்குமமா போட்டுப்பா பாருங்க, அந்த மாதிரி இந்த இடத்துல போட்டுக்கணும். நீங்க கவனிச்சேன்னா இங்க அங்க போட்டுக்க மாட்டா, நடுவில் போட்டுப்பா. வகிட எடுத்த இடத்துல போட்டுப்பா. வகிட எடுத்த இடத்துக்கு சீமந்தம்னு பேர். வகிடுக்கு இப்ப நம்ம வகிடு எடுக்கிறோம் இல்லையா, அதுக்கு சீமந்தம்னு பேர். பிகாஸ் இட் பார்ட்ஸ் யுவர் ஹேர், இட் பார்ட்ஸ். அந்த முதல்ல அந்த பொண்ணுக்கு முதல் கர்ப்பம் இருக்கும்போது அந்த 7-8 மாதங்கள்ல சீமந்தம்னு பண்ணுவா. முள்ளம்பன்றியினுடைய குச்சியை வச்சுட்டு இப்படி பிரிப்பா. அப்ப அதுக்கு சீமந்தம்னு பேர். சீமந்தம்னா யூ டிவைட். அந்த சீமந்தத்துல சிந்தூர பொடி இருக்குங்கிற என்ன ஒரு பியூட்டி பாருங்க.
சிந்து அப்படின்னு இன்னொரு அர்த்தம் வச்சுட்டேன்னா நதின்னு அர்த்தம் இல்லையா? இந்த சிந்து அண்ட் சரஸ்வதிக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சிவிலைசேஷன் வாஸ் வெரி ஸ்ட்ராங். ஞாபகம் வச்சுக்கோ, பிரம்மபுத்திரா நதிக்கும் கங்கைக்கும் இடையே ரொம்ப ரிச் சிவிலைசேஷன்லாம் கிடையாது, ஏன்னா மலைப்பிரதேசம். கங்கைக்கும் யமுனைக்கும் நடுவில் ரிச் சிவிலைசேஷன். அதுதான் சொல்ல கங்கா யமுனா தெசீப் அப்படிங்கிறா இல்லையா? அந்த கங்காக்கும் யமுனாக்கும் நடுவில் தெசீப் நடந்துட்டு அவ்வளோ பெரிய ஒரு சிவிலைசேஷன். யமுனைக்கும் சரஸ்வதிக்கும் நடுவில் ஒரு சிவிலைசேஷன். அங்கதான் உங்களுக்கு இந்த ஹரியானா, மத்திய பிரதேஷ் அதெல்லாம் வந்துடும். இந்த சரஸ்வதிக்கும் சிந்துங்கிற இண்டஸுக்கும் நடுவில் தான் உங்களுக்கு இந்த ஹரப்பன் சைட்ஸ் எல்லாம் வந்துடும். ஸோ இந்த 3 பேட்சஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட் பேட்சஸ் ஃப்ரம் த பேசிஸ் ஆஃப் சிவிலைசேஷன். அதில் வேதம் சொல்லும்போது என்ன சொல்றது? சிந்து சரஸ்வதி ரெண்டுத்துக்கும் நடுவில் சொல்றதா? இந்த சீமந்தம் பண்ணும்போது என்ன பண்ணுவானா, வாசிப்பா வீணையில. அந்த சீமந்தத்தை நீ கவனிச்சா வீணை வாசிப்பா. அப்போ அந்த மந்திரத்தை என்ன சொல்வானா, காவேரி கரையில், சிந்து கரையில், சரஸ்வதி கரையில் அப்படின்னு சொல்லிட்டு வாசிப்பா. அப்ப பெருமாள் ஸ்ரீரங்கத்துல பவனி வரும்போது அந்த பாதுகா தூளியை எடுத்துன்னு அந்த சீமந்தத்துல போட்டுக்கணுமா. அதை சொல்றார் அவர். சிந்தூரயந்தி சீமந்த தேசம், அந்த சீமந்த தேசத்துல அனவத்யா சரஸ்வதிநாதம், அதாவது சரஸ்வதி, அதாவது இந்த பொடியானது நீங்க சாதாரண பொடின்னு எடுத்துக்காதீங்க. எது சரஸ்வதிநாதத்தோட வந்திருக்கோ, வேத வாக்கா வந்திருக்கோ, அப்படிதான் சீமந்தத்துல அந்த வேத மந்திரம் சேவிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் கூட வச்சுக்கலாம். அப்ப இந்த இடத்துல அந்த அழகா வாக்குக்கு நிகராக இருக்கக்கூடிய அந்த பொடியை இந்த இடத்துல பூசிக்கொள்வார்கள் அப்படின்னு இந்த இடத்த எடுக்கிறா. ஏன்னா பெருமாளுடைய பாதுகா தூளி எவ்வளவெல்லாம் நல்லது செய்யும், பாதுகை நல்லது செய்யும், தூளி கூட நல்லது பண்ணு பாருவோன்னு இந்த பத்ததியில் எடுக்கிறார். பராக பத்ததியின் பேர். இந்த பராக பத்ததியில் 10 ஸ்லோகங்களுக்கு உண்டான அர்த்தத்தின் சாராம்சத்தை இப்போதினம் அனுபவித்தோம்.